வெல்கம் டு யாம்ஸ் உலகம். இந்த வீடியோவில் ரசகுல்லாஸ் கடையிலையும் வீட்லேயும் செய்கிற ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் சின்ன சேஞ்சஸ் என்னென்னா, கடையில் செய்கிற ப்ராசஸையும் நான் வெல்லம் போட்டு தான் செய்திருக்கேன். கடையில் சக்கரை போடுவாங்க, ஆனால் நான் சக்கரை போடலைங்க, வெல்லம் போட்டு தான் செய்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல் க்ரீம் மில்க் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். ஒரு லெமன், 4 ஏலக்காய், 200 கிராம்ஸ் ஆஃப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ லெமன் பாதி லெமன் ஃபஸ்ட்டு பிழிஞ்சிக்கலாம். அதை கம்ப்ளீட்டாக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஜூஸ் வந்துச்சோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். பால் அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ இது பொங்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஏலக்காவை இந்த தோல் உரிச்சிட்டு இதை போட்டு அடிச்சுக்கலாங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இந்த தோலோடு போட்டோம்னா திப்பி திப்பியாக இருக்கும். நம்ம ஸ்வீட்டில் பால் பொங்கு வரப்போ நம்ம லெமன் தண்ணி ஊற்றிடலாம். அதோட கரண்டியை போட்டு கலக்கிட்டுருக்கலாம். 30 செகண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பிரியுது. நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வடிகட்டிடலாம். அது பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினராக இருக்கிறதுனால மேலே ஒரு துணி போட்டுறேன். வடிகட்டின பிறகு அடியில் இருக்கிற பாத்திரத்தை மாற்றிடலாம். ஏன்னா அடியில் ரொம்ப சூடான தண்ணி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதனால் இமீடியட்டாக மாற்றிடுங்க. ஐஸ் க்யூப்ஸ் போட போகிறோம். சில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் மேலே. இந்த மாதிரி சூடாக இருக்கிற க்ரீமில் இந்த மாதிரி சில்னஸான ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம ரசகுல்லாஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதனால தான் எல்லா பக்கமும் ஐஸ் க்யூப்ஸ் படுற மாதிரி கரண்டி விட்டு கலக்கிடலாம். கலக்கிட்டு 1 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி செய்யுங்க. அதுக்கப்புறமா எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. எல்லா ஐஸ் க்யூப்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வடிக்க முடியுமோ கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. வடிச்சிட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு எடுத்திருந்தாலும் இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கரண்டி எடுத்து நல்லா உதிர்த்து விடுங்க. நல்லா உதிர்த்து விட்டுட்டு அதன் பிறகு கையால் நல்லா பிசைங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. லைட் ப்ரெஷரில் நல்லா சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ குட்டி குட்டி உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாங்க. ஸோ டோட்டலாக இப்போ 1 லிட்டர் பாலுக்கு எனக்கு இந்த சைஸில் எடுத்ததில் 21 பால்ஸ் வந்திருக்குங்க. இப்போ அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வெல்லத்தை வடிகட்ட போகிறோம். வெல்லத்தில் ஏதாவது கல் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதனால தான் வெல்லத்தை வடிகட்டுறோம். வடிகட்டின பிறகு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. அதோடு நம்ம ட்ரிம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஏலக்காய், வெல்லம், அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு உருண்டைகளை போட்டுடலாம். போட்டதுமே எல்லா உருண்டையும் போட்ட பிறகு பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும். உங்களுக்கு தாராளமாக இந்த வெள்ளை தண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா 5 மினிட்ஸ் கொதிச்சே ஆகணும். உங்களுக்கு அந்த 3rd மினிட்லேயே இந்த குலாஸ் நல்லா உப்ப ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா உப்ப ஆரம்பிக்குது. இப்போவே போட்டப்போ நிறைய ஸ்பேஷியஸாக இருந்தது. இப்போ பாருங்கள், ஸ்பேஷியஸ் எல்லாம் ஆக்குப்பை ஆகுது. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம ஹெல்தியான டேஸ்டியான ரசகுல்லாஸ் ரெடி. இப்போ நம்ம கடையில் செய்யக்கூடிய ப்ராசஸ் பார்க்கலாங்க. இப்போ நம்ம என்ன மாதிரி ப்ராசஸ் செய்தோமோ அதே தாங்க சேம். இப்போ நம்ம க்ரீம் செப்பரேட் பண்ணி பால்லேருந்து எடுத்த பிறகு அப்போ சோடா யூஸ் பண்ணுவாங்க. அதோட கொஞ்சம் மைதா மாவோ இல்லைனா கார்ன்ஃப்ளவரோ போடுவாங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு சேம் ப்ராசஸ் தாங்க. அதே மாதிரி தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கடையில் செய்கிற ப்ராசஸ் தாங்க. பாருங்கள், நம்ம இது கூட உப்பி வருது. நல்லா சாஃப்டாக நல்லா கண்ணாடி மாதிரி தெரியுது. இப்போ இந்த ரசகுல்லாஸ் ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம அந்த வீட்டில் செய்கிற ரசகுல்லாக்கும் கடையில் செய்கிற ரசகுல்லாக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தாங்க, சாஃப்ட்னஸ் தாங்க. சோடா போட்டு செய்கிறதுனால எப்போ சாப்பிட்டாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வீட்டில் செய்கிறது லைட்டாக ஸ்மூத் கம்மியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஆப்போ சோடா போடாமல் செய்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதனால தான். ஆனால் ஹெல்தி வைஸ் பார்த்தோம்னா ஆப்போ சோடா போடாமல் வெள்ளத்தால் செய்கிறது தான் ரொம்ப ஹெல்திங்க. குழந்தைங்க இந்த சிரப் நிறையா சாப்பிட்டா சளி பிடிக்குங்கிற தொந்தரவும் உங்களுக்கு கிடையாது. ஓகே, எந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு வீட்டில் சமைச்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு யாம்ஸ் உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.